நமக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு மருதம் யூனிகோட் ஃபாண்ட்டை நடைமுறைக்கு கொண்டு வந்ததுனால நிறைய அலுவலகங்கள்ல யூனிகோட் ஃபாண்ட் பயன்படுத்தி தமிழ்ல டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு யூனிகோட் ஃபாண்ட்டை பத்தி தெரியாம இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே பவர் ஆஃப் யூனிகோட் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் போய் பாருங்க. இந்த யூனிகோட் ஃபாண்ட்டை ஒரு சிலர் வந்துட்டு fonts.google.comல கூகுள் யூனிகோட் ஃபாண்ட் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்ற வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துறாங்க. இது இல்லாம தமிழ்ல வந்துட்டு எக்கச்சக்கமான யூனிகோட் ஃபாண்ட்ஸ் இருக்குது. அப்படி ஒரு வெப்சைட் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வெப்சைட் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டை எனக்கு தெரியப்படுத்தினவர் வந்துட்டு நித்யானந்த், பிரான்ஸ்ல இருக்காரு. அவர் தான் எனக்கு இந்த வெப்சைட்டை பத்தி தெரியப்படுத்தினாரு. அழகி ஃபேஸ்புக் குரூப்ல வந்துட்டு இந்த வெப்சைட்டை பத்தி அவரு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த போஸ்ட் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியும். நான் அந்த ஃபாண்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. அலுவலக பயன்பாட்டுக்கும் நம்ம பயன்படுத்திக்கிற முடியும். ஸ்டுடியோ, இந்த மாதிரி எடிட்டிங், இந்த மாதிரி பயன்பாட்டுக்கும் நம்மளால பயன்படுத்திக்கிற முடியும். இந்த மாதிரி அனைத்து விதமான தமிழ் ஃபாண்ட்டுகளுமே இதுல இருக்குது. மொத்தம் வந்துட்டு 808 தமிழ் யூனிகோட் ஃபாண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே இலவசமா கொடுத்துருக்காங்க. அதுதான் மிக மிக வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெப்சைட் என்ன, அந்த வெப்சைட்ல இருந்து ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். நான் என்னுடைய ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரௌசர்ல போயிட்டு freetamilfonts.com அப்படின்னு சர்ச் பண்றேன். ஃப்ரீ தமிழ் ஃபாண்ட் கிடையாது, freetamilfonts.com அப்படின்னு சர்ச் பண்றேன். நீங்க சர்ச் பண்ணதும் tamilbooks.com, பாரதி புத்தகாலயம் அப்படின்னு போட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். இதுல அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பாரதி அழகு தமிழ் ஒருங்குறி எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 808 எழுத்துக்கள், 2102 எழுத்துரு வடிவங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா மோர் டீடைல்ஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 2102 ஒருங்குறி எழுத்து வடிவங்களின் மாதிரியின் PDF அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த மோர் டீடைல்ஸ் அண்ட் 2102 இது ரெண்டுமே வந்துட்டு PDFல இருக்கும். இந்த ஃபாண்ட் டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க ஃபாண்ட் பேக் 1, ஃபாண்ட் பேக் 2, ஃபாண்ட் பேக் 3 இந்த மாதிரி 3 லிங்க் கொடுத்திருக்காங்க. மூணுமே வேற வேற ஃபாண்ட்ஸ். இந்த 3 லிங்கையுமே நீங்க கிளிக் பண்ணி 3 லிங்கையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி இந்த 3 லிங்கையுமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். கீழே இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஜிப் ஃபைலா இருக்கும். இந்த ஜிப் ஃபைலை நார்மல் ஃபோல்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல வின்ரர் அப்படின்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். என்னுடைய கம்ப்யூட்டர்ல ஏற்கனவே வின்ரர் அப்படின்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால இந்த ஃபைல் மேல ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஜிப் ஃபைலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டரா கிரியேட் ஆயிரும். ஃபோல்டர் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ் அல்லது இன்ஸ்டால் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த PDF உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த பாரதி அழகு தமிழ் ஒருங்குறி எழுத்துக்கள் அவங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த PDF, அந்த வெப்சைட்ல இருந்து நான் டவுன்லோட் பண்ணது. ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. தமிழ் ஒருங்குறி எழுத்துருக்களுக்கான தேவை பல ஆண்டுகளாக நிலவி வரும் சூழலில் அதை பூர்த்தி செய்யும் விதமாக சாக்பீஸ் அறக்கட்டளையுடன் இணைந்து பாரதி புத்தகாலயம் இம்முயற்சியை தங்கள் பார்வைக்கு முன்வைக்கிறது. இந்த எழுத்துருக்கள் யாவும் தமிழ் சமூகம் முழுமையாக பயன்படுத்தும் வகையில் அர்ப்பணிக்கப்படுகின்றன. அடுத்ததா சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்களும் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பாருங்க. நான் ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு தமிழ் ஃபாண்ட்டும் எப்படி இருக்குது ஸ்டைல் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஒவ்வொரு ஃபாண்ட்டுடைய ஸ்டைலையுமே இங்கேயே கீழே கொடுத்திருக்காங்க. இப்படி நீங்க கடைசி வரைக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபாண்ட்டுமே பார்க்க முடியும். இதுல உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைல் பிடிச்சிருக்குதோ அந்த ஃபாண்ட் ஸ்டைல நீங்க பயன்படுத்திக்கிற முடியும். அலுவலக பயன்பாட்டுக்கும் கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்டுடியோ அந்த மாதிரிலாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டும் கொடுத்திருக்காங்க. நீங்க இதையும் பயன்படுத்திக்கிற முடியும். 808 ஃபாண்ட் கொடுத்திருக்காங்க.
நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்டா அப்படி ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு தமிழ்ல டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்துட்டு ஏடிஎம் 1 அப்படின்ற தமிழ் ஃபாண்ட். நான் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏடிஎம் 2 அப்படின்ற ஃபாண்ட்டை செலக்ட் பண்றேன். ஸோ ஏடிஎம் 2ன்றது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததா ஏடிஎம் 10 அப்படின்ற ஃபாண்ட்டை செலக்ட் பண்றேன். ஏடிஎம் 10 ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. இந்த ஏடிஎம் 10 அப்படின்ற ஃபாண்ட் வந்துட்டு வானவில் ஃபாண்ட் மாதிரியே இருக்கும். நான் வானவில் ஃபாண்ட்டையும் இந்த ஏடிஎம் 10 அப்படின்ற ஃபாண்ட்டையும் பேப்பரில் பிரிண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த வித்தியாசமுமே தெரியல. உங்களுக்கு வானவில் ஃபாண்ட்டுடைய ஸ்டைல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஏடிஎம் 10 அப்படின்ற யூனிகோட் ஃபாண்ட்டை பயன்படுத்தி பாருங்க. இதுல இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க தமிழ் எழுத்து என்ன சைஸ்ல இருக்குதோ அதே ஃபாண்ட் சைஸ்ல நீங்க இங்கிலீஷ் எழுத்து டைப் பண்ணும்பொழுது ரெண்டுமே ஒரே சைஸ்ல தான் இருக்கும். இப்போ நான் இங்கிலீஷ்ல டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த ரெண்டு எழுத்துக்களுமே ஒரே சைஸில் தான் இருக்குது. இந்த 808 யூனிகோட் ஃபாண்ட்டில் உங்களுக்கு எந்த யூனிகோட் ஃபாண்ட் பிடிக்குதோ அந்த யூனிகோட் ஃபாண்ட்டை பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.